எல்லாரும் அமைதியாக ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து நாமதேவர் பரம்பரையிலேருந்து இருக்கிற அவளெல்லாம் வர சொல்லியிருக்கேன். எல்லாரும் கண் குளிர அவளை பார்க்கலாம். எல்லாரும் அங்கே வீட்டில் எப்படின்னாக்கா அவள் இருக்கிற இப்போ பிரதர்ஸ் பேரெல்லாம் எல்லாரும் உட்காருங்க, சாந்தமா இருக்கும். குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, கோலி விளையாடு ஒரு குழந்தை ரோட்ல. அன்னைக்கு வந்து நாமதேவா நீ போய் பூஜை பண்ணுன்னு, அப்பா எனக்கு என்ன தெரியும்ப்பா, நீ தானே டெய்லி பண்ற, உன் கூட தானே நான் வந்து மம்மு சாப்பிடுவேன்னு தான். பரவாயில்ல, நீ போய் சாப்பிடுனா. அப்பா சொன்னதுக்காக குழந்தை கையில தட்டில் எடுத்துட்டு சப்பாத்தியும் வெண்ணியும் எடுத்துட்டு பாண்டரங்கன் கிட்ட போறார். பாண்டரங்கன் கிட்ட போய், பாண்டரங்கா இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, அப்பா என்ன அனுப்பிச்சிருக்கா, இந்த அவனுக்கு சப்பாத்தியும் வெண்ணியும் தந்துருக்கா, கச்சி மம்மு தந்துருக்கா, சாப்பிட பாண்டுருக்கா. 5 வயசு குழந்தை, அவர் அப்படியே சில மாதிரி நிற்கிறாருங்க. என்ன பண்ணுவார்? கொஞ்ச நாள் பார்த்தது, அப்பா வந்து நைவேத்தியம் பண்ணுறது கோவில் கதவை சாத்தி வந்து பார்த்துருக்கு. கோவில் கதவையும் சாத்தி வச்சுருக்கோம். வெளியில் பக்தாள்லாம் உட்காண்டிருக்கா. எதிரா இது வாண்டி விழுந்து போச்சு, உள்ள இன்னும் வரக்காடுமே, வெளியில் வந்தால் தானே நமக்கு பிரசாதம் காத்திருக்கா. இந்த குழந்தைக்கு என்னன்னா, அப்பா உள்ள போய் கொடுத்தா அப்படின்னா பாண்டவங்க சாப்பிட்டான். அப்போ ஏன் அவன் என்கிட்ட சாப்பிட்டான்? அப்படி அந்த குழந்தை திரும்பி கேட்டதான், பாண்டரங்கா நீ வந்து சாப்பிடு, அப்பா காத்துருப்பா, நேற்று ரொம்ப பசி வந்துடுச்சோ, நீ சாப்பிடுன்னு கேட்கலையாம். அழுதாராம். பாண்டரங்கா எங்கள் அப்பா பண்ணாதான் நீ ஏற்றுப்பியா, நான் பண்ணால் ஏற்றுக்க மாட்டியான்னாராம். அப்படியும் வரலையா பாண்டரங்கன். பாண்டரங்கா இப்போ நீ வரலைன்னா நான் என் நெத்தியை இங்கேயே முட்டிண்டு நான் இங்கேயே என்னோடய பிராணத்தை விட்டுருவேன். என் குழந்தை தலையை முட்டிக்க ஆரம்பிச்சிடும். பாண்டரங்கன் காலில் தலையை முட்டி தன் ரத்தம் வரவே பாண்டரங்கனாலே அங்கே நிற்க முடியலையா. உடனே அங்கே பிரசன்னமானாராம். நாமதேவான்னு கூப்பிட்டாராம். ஆஹா பாண்டரங்கா வந்துருத்தியா, நான் குழந்தை ரத்தத்தை பார்க்கலையா. ஆஹா பாண்டரங்கா வந்துருத்தியா, ஏன் இவ்வளோ நாள் பண்ணாராம். என்ன சொல்லுவார் பரமாத்மா, துவாரகைக்கு ராஜா இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு அவர் கூப்பிட்ட குரலுக்கு வந்திருக்காங்க. என்ன வேணும் உனக்கு நாமதேவான்னா, இல்லை அப்பா கொடுத்தா இன்னைக்கு அப்பாவில் வர முடியாது, நீ சாப்பிட்டு பாண்டரங்கா. அவ்வளோதானே வாழ். நான் மடியில் உட்காந்து வச்சிருந்தார், தானும் சாப்பிட்டார், குழந்தைக்கு ஊட்டினார். குழந்தை வந்த வேலை முடிஞ்சது, கலந்து வந்தால் வெளியிலெல்லாம் பார்த்தா எல்லாம் கட்டெல்லாம் காலியாக இருக்குது. பக்தாலாம் ஜிஜோ இந்த குழந்தை உள்ளே உட்காந்து சாப்பிட்டு உங்களுக்கு சைலண்டான நேராக ஆற்றுக்கு வந்தானா, அப்பா நான் பாண்டரங்கன் கொடுத்தேன்னாரான். என்னடா பொய் சொல்கிற, பாண்டரங்கன் எங்கேருந்தா சாப்பிடுவான், கல்லுடான்னாரான் அப்பா. எவ்வளவோ வருஷமாக அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இல்லைப்பா பாண்டரங்கன் உடனே வந்தான்னா. அப்பா நம்பலையா, அடிக்க ஆரம்பிச்சாராம். பொய் சொல்றது, சாப்பிட்றதையும் சாப்பிட்டு பொய் சொல்லி பாண்டரங்கன் சாப்பிட்டான்னு ஏன் பொய் சொல்றான்னு குழந்தைய அடிச்சாராம். பாண்டரங்கன் பிரத்யட்சமானவர். அவன் நாமதேவர் என்னோட குழந்தை, அவன் கூப்பிட்ட க்ஷணம் எப்போ கூப்பிட்டாலும் வருவேன். வச்சு 24 மணி நேரம் அவள் சொல்லிகிட்டே இருப்பாள். ராத்திரி தூக்கம் கிடையாது. மாற்றி மாற்றி ஷிஃப்ட் மாதிரி அவள் ஷிஃப்ட்டில் என்ன பண்ணுறான்னா, ப்ரொடக்ஷன் கிடையாது, ப்ரொடக்ஷன் ஆஃப் நாமாவளி. ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி. அப்பேற்பட்ட இந்த நாமதேவரோட கிரகத்தை நம்ம முடிச்சிருக்கோம். நமக்கெல்லாம் அந்த நாமதேவர் வந்து அருள் செய்யணும். எப்பவுமே நம்ம கிட்ட அந்த நாமம் தான் இருக்கணும். நாமதேவர்னு பேரே அவர் இந்த நாமத்தினால்தான். கோடிக்கணக்கான அபங்கம் எழுதினார். அதில் நம்ம இன்னைக்கு சில பாட்டு தான் பாடுறோம். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு தான் நாமதேவ கீர்த்தன கரீம் பிரேமபர நாச்சே பாண்டுரங்கா. அந்த நாமதேவர் பாடி அந்த பாண்டுரங்க நாடினார். அது நாம் அங்கே ரங்கமண்டபத்தில் எங்கே பாண்டுரங்க நாடினாரோ அங்கே போய் பாட போகிறோம். இவரோட நாமதேவருக்கு எப்பவுமே குரு வந்து ஞானேஸ்வரர். இவர் எது செஞ்சாலும் ஞானேஸ்வரர் கேட்காது செய்ய மாட்டார். அவெல்லாம் அந்த காலத்தில் இப்போ நம்ம பெரியவாள்லாம் கூட ஒருத்தர் பேசியிருந்தால் செய்வார். அந்த மாதிரி அவருக்கு வேண்டியவர் ஞானேஸ்வரர், ரொம்ப பிரியப்பட்டவர். அதே மாதிரி அவர் தலைமுறையிலையும் அதே மாதிரி அவள் பேர் வச்சுருக்கா. இன்னைக்கு வைக்கிற மாதிரி ஜாக்கி ஜிம்மி ஜூனின்னு பேர் வைக்காதீங்க. ஞானேஸ்வரர் நிவர்த்தி முக்தாபாயின்னு வச்சிருக்கா. நமக்கு அதே ஒரு பெரிய இது. அவளெல்லாம் நம்ம பார்த்தா மாதிரி தான் எனக்கு இவா சரணங்களில் நம்ம எல்லாருமே கும்பிட்டோம். அந்த
நாமதேவ சரணங்களை கும்பிட்டா இந்த பாண்டவங்களுக்கே அது போய் சேரும். நம்மளால முடிஞ்சதை என்ன பண்ண முடியும்? நாமம். எல்லாரும் நாமத்தை சொல்லுங்க. உங்கள் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தர அவளை தண்ணீராக இங்கே இருக்கிற பாண்டவர்கள் சாட்சாத் அப்போ நாமதேவரே குறித்து வச்ச பாண்டவர்கள். இந்த பில்டிங்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே தான் பழைய காலத்தை அவள் இன்னும் இடித்து உடச்சி ஒன்றும் பண்ணல. நம்ம சிட்டியில் இருந்ததுன்னா இது 8 மாடி ஆயிருக்கு இது வரைக்கும். அப்படியே தான் இருக்குது. ஒவ்வொரு தூணும் இங்கே ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரிங்க. நேரம் போய் அங்கே சுவாமியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பேசக்கூடாது. வெறும் ராமநாமமும் வெறும் விட்டல நாமமும் தான் இருக்கும். லௌகிக பேச்சு ப்ளீஸ் வச்சுக்காதுங்க. ராம் கிருஷ்ண கோவிந்த 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 ராம் கிருஷ்ண கோவிந்த
நாளைக்கு பொழுது முடிஞ்சா மகுடாபிஷேகம் சக்கரவர்த்தி ஒன்று கூப்பிடறதுக்கு வருவேன். இப்படி சர்வ அலங்கோரத்தோட நீ இருக்கக்கூடாது. ஸ்திரீகளுக்கு வேண்டிய முக்கியமான ஆபரணத்தை போட்டுட்டு பாக்கிலாம் கைட்டு விட்டு இல்ல எங்கிட்ட குடிட்டா இந்த மாமாட்ட கொடுத்து வை. நயனை வந்து பூமியை பார்க்கணும், விசும்பி விசும்பி அழணும். இதெல்லாம் நம்ம என்னத்துக்கு சொல்லே கொடுக்க வேண்டாம். என்னன்னா என்னையா இருப்போம். அவர் அப்படியே உங்ககிட்ட ஆசை வார்த்தைலாம் பேசுவார். முகம் கொடுத்து கூட அவர்கிட்ட பேசாத. அப்படியே உங்ககிட்ட குழந்தை பேச வரது ஆடியாளுக்கு 2 வாரம் வேணும்னு கேளு. இப்ப புதுசா கேட்க வேண்டாம். முன்பு ஒரு சமயம் சம்பராசர் வைத்தது மாதிரி நீ அவரை காப்பாத்தின இல்லையா, அந்த வருத்தத்தை கேளு. அப்படி கேளு. நாளைக்கு நடக்கிற மகுடாபிஷேகத்தை நிறுத்தி எனது திருக்குமாரன் பரதனுக்கு முடிசூட்டணும்னு முதல் வரும். 2வது வரும், எந்த லக்னத்தில் எனது திருக்குமாரன் பரதனுக்கு முடிசூட்டுகிறீர்களோ அதே லக்னத்தில் உங்களது இந்த பதத்தை திருப்பி போட்டுணும். அதிலேயே அவர் வளவளத்து கீழே விழுந்து வேண்டாம். உங்களது திருக்குமார ராமன் 14 வருடம் ஜடாமுடித்து வனவாசம் போகணும். பேசுறேன். இந்த குட்டி சொல்லிட்டு போய் பேசியிருக்கலாம். அவர் சூரிய வம்சத்துல வந்தவர். அப்படியே உனக்கு சந்தேகம் வந்தா சத்தியம் வாங்கிக்கும். சத்திய பிரமாணம். ஏன்னா அவர் வாக்கு தவற மாட்டார். இதுக்கு மேல நம்ம 2 பேரும் நின்று பேசிதான் இருக்கா. உன் பாடு ஆபத்து, என் பாடு ஆபத்து. ஏன்னா அவர் 3 மணிக்கு கிளம்பிடுவார். நம்மளால 8 மணிக்கு மேலதான் கிளம்ப போறோம். அவர் சொல்லிக்காம போயிட்டானா ஒவ்வொரு ஏன்னா பாஷை தெரியாத உள்ள வந்து மாட்டின்னு இருக்கோம். அப்படியே உட்காந்துக்க சக்கரவர்த்தி வர நேரம் நான் ஜாக்கிரதை சொன்னதெல்லாம் புரிஞ்சு நல்லா முடிச்சு போட்டுக்க. தலைப்புல ஜாக்கிரதை. காலையில் இருந்தே கோவா கிரகத்தில் இருக்கிறார்கள். கோவா கிரகத்துக்கு காரணம் தெரியாது. சரி, நானே சென்று விசாரித்துக் கொள்கிறேன். நான் இதெல்லாம் தெரிஞ்சுப்பேன். சம்பளம் பாக்கி அதனால நான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கல. இன்று நீ இந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இருப்பது காரணம் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? தினமும் நான் உன் அரண்மனைக்கு வரும்போது பூர்வகும்ப மரியாதையுடன் அழைக்கும் உன் அரண்மனை இவ்வாறு இருப்பதும் நீ இவ்வாறு இருப்பதற்கும் காரணம் என்ன கைகேயி? தர்மசாஸ்திரப்படி தாங்களே குறையாக நடந்து கொண்டிருந்தால் எனக்கு தெரிந்து சூரிய வம்சத்தில் பிறந்த நான் எந்த விதமான தவறும் செய்ய மாட்டேன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள். அப்படி உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, நீ என்ன சொல்கிறாரே அதை நான் கேட்கிறேன். என்ன தெரிந்த வரைக்கும் தாங்கள் ஒரு குற்றம் செய்வதே இல்லை. பொழுது முடிந்தால் அரண்மனையில் இதுவா கைகேயி, நம் மாமனுக்கு நாளைக்கு பொழுது விடுந்தால் மகுடாபிஷேகம் சூட்டுவதாக நமது முனிவர்மார்கள் எல்லாரும் நானும் தீர்மானித்துள்ளோம். அதனால் தன்னை அவங்களை அழைத்துச் செல்வதற்காக சற்று பொறுங்கள். சுற்றுள்ள அரசர்களுக்கு எல்லாம் தகவல் அளித்திருந்தாச்சா கைகேயி? இதில் உனக்கு ஒரு சந்தேகம், எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நமது மந்திரிமார்களையும் நான் செல்ல வேண்டிய இடத்திற்கும் சென்று அழைப்பதில் வைத்துவிட்டது. அன்னையும் அழைத்து செல்வதற்காக பேசி பேசிதான் என் மனசை கலக்க வைக்கலாம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். எனத்துக்கும் வரதாழ்வார் எல்லா சமயத்தில் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்த காரணம் வரதனுக்கும் சொல்லி அனுப்பி வந்து விடுவார். அப்படியானால் அடியாருக்கு 2 வரம் பெற்று விடலாம் என்று நினைக்காதீர்கள். அப்படியெல்லாம் இல்லை கேள்வி. அப்படி என்றால் உனக்கு மரம் வேண்டும் என்றால் தாராளமாக தருகிறேன். புதுசாக கேட்கவில்லை. முன்பு ஒரு சொல் தங்களை சம்பராசர் வைத்திருந்தது ஆணி தேர் சக்கரத்தை காப்பாற்றுவீர்கள் அல்லவா? அப்ப தாங்கள் எனக்கு 2 வரம் தருவதாக கூறினீர்கள். அதை இப்போது கேட்கிறேன். சத்திய பிரமாணமாக கைகேயி, நீ இந்த ஏதோ ஒரு மாதிரியாக பேசுகிறாய். சத்திய பிரமாணத்தை என்று சொல்கிறாய். அப்படி இல்லை. கண்மணி ராமச்சந்திரனுக்கு மகுடாபிஷேகம் அந்த நல்ல சபா விஷயத்தில் தாங்கள் உங்களுக்கு பிரியமான வஸ்து இந்த அயோத்தியில் யார்? எனக்கு பிரியமான வஸ்து இந்த அயோத்தியில் உண்டா? அது கைகேயி நீதான். போரும் போரும் என்னை விட பிரியமான வஸ்து? உன்னை விட பிரியமான வஸ்து என்றார் என்னால் நாட்டு மக்களால் தினமும் முன்னேறும் பின்னே
விரிச்சு போட்டுட்டா, இங்க ராமாயணத்துல கைகை தலையை விரிச்சு போட்டுட்டா, அதோட கோலம் பின்னாடி அவ அணிவிக்க போறா. நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நீ சொன்னபோ நான் 2 வாரத்தையும் பார்க்கிறேன். ஏனெனில் சூரிய வம்சத்தில் பிறந்த எவனும் சொல்லை மீற மாட்டான். இருந்தாலும் என் ராமனில் உள்ள வாஞ்சியால் சூரிய வம்சத்தில் செய்யாத எவனும் இந்த தசரன் செய்து நான் உன்னிடம் மன்னிட்டு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த வரத்தை மாற்றிக் கொடுத்து அப்பேற்பட்ட வரத்தை நான் கேட்கவில்லை. இல்லை என்று சொல்லிவிடுங்கள். கையை நீ உன்னுடைய வரத்தில் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறார். இதனால் உனக்கு ஏற்படும் ஒரு அவலமான எந்த நிலை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. அப்படியானால் இன்றிலிருந்து உன் மகன் பரதன் எனக்கு மகனும் இல்லை, நீ எனக்கு மனைவியும் இல்லை. சரி, நாங்கள் எல்லோரையும் பார்த்தா இது ராஜவம்சம் போல் தோன்றுகிறது. நான் இந்த கங்கை கரையில் படையை ஊட்டி ஜீவனம் செய்து கொண்டிருக்கும் இந்த வேடூர்களுக்கெல்லாம் தலைவனான முகன் என்ற பெயர். இக்கரையிலிருந்து அக்கறையில் எல்லோரும் கொண்டு சேர்ப்பது என்னுடைய தொழில். தங்களை பார்த்தா பெரிய ராஜவம்சம் போல் தோன்றுகிறது. இங்கே அருகில் உள்ள எல்லா சக்கரவர்த்திகளின் ராஜாக்களையும் தெரியும். நாங்கள் எந்த வம்சத்தில் இருந்தால் எனக்கு சற்று சௌரியமாக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன். தெரியும் சுவாமி, கேள்விப்பட்டிருக்கேன். சுவாமி, சுவாமி, தங்களுடைய முகம் மண்டலத்திலோ திவ்ய தேகத்திலோ நான் எந்தவித களங்கத்தையும் பார்க்கவில்லை. திவ்ய காந்தியை பார்த்து பெருமிதம் கொண்டிருக்கிறேன். ஆனால் திவ்ய பாதுகளை பாதங்களை அப்படி இல்லை சுவாமி. முன்பு ஒருமுறை நாங்கள் இஸ்லாமியர்களுடன் தமிழகத்தில் சென்றிருந்த போது தன்னுடைய பாதம் பட்டு ஒரு கல் பெண்ணூர் கொண்டதாக கேள்விப்பட்டேன். நான் ஏற்கனவே பெரிய குடும்பத்தி பாகவத குடும்பம். எங்கள் குடும்பம் தங்கள் பாதம் பட்டு அழகுபுறா பெண் ஆகிவிட்டால் நான் என் பழக்கத்தை ஆபத்தாக இருக்கும். ஆகவே இந்த கங்கை நீரால் தன்னுடைய பாதங்களை பாத பிரசாரம் செய்துவிட்டு தங்களை அழைத்து செல்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் ஏற்படுத்தி நம்மளை அயோத்தியை விட்டும் தரத்தில் இல்லாமல் பரதன் சைன்யத்தோடு வருகிறான். இங்கேயே விட்டு நம்மளை தவிர்த்து இப்பே நீங்கள் உத்தரவிடுகிறேன். என்னுடைய இந்த காந்தி பச்சான் அவனையும் அவன் சைன்யத்தை ஒழித்து கட்டி உங்கள்கிட்ட வருகிறேன். சகோதரமே உள்ள வாத்தியானி அப்படி பேசுகிறார். பரதன் எந்த நோக்கத்துடன் வருகிறார் என்று சரி கண்மணி பரதா, எழுந்திரு. இது என்ன கோலம்? ஜடா பிடித்திருத்து புளித்தோல் உடித்து அண்ணா
தந்தையிடம் இருந்து எனக்கு விஷயம் கேள்விப்பட்டு கேட்கை நாட்டிலிருந்து நான் இடத்தில் செய்த சுமத்திரர் இருக்கிறார். அதட்டத்தில் தவறான வார்த்தைகளை பேசாது. அருமர் ஆச்சாரியன் குருநாதர் நலமாக இருக்கிறாரா? யாவரும் நலம். தங்களுக்கு மகுடாபிஷேகம் சுட்டுவதற்கு நான் கொடுத்த நமது குலகுரு வசிஷ்டர் விஸ்வசிங்கர் இன்றும் உயிருடன் இருக்கிறார். அருமை தாய்மார்கள் நலமாக இருக்கிறார்களா? எனக்கு ஏதோ ராஜ்யத்தை தேடி விட்டதால் இணைத்துக் கொண்டிருக்கும் எனது கொடிய தாய் கைகேயின் உயிருடன் பேசினார். அருமை தந்தையார் நலமாக இருக்கிறாரா? அதை எவ்வாறு சொல்ல தாங்கள் எந்த நிமிடம் அயோத்தி நிலையிட்டார் அடுத்த கணமே ராமா 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 லக்ஷ்மணா, இதோ பார், ஒரே பாடத்தால் வரதனும் அவன் சைனித்தியம் அழித்து விடுகிறேன் என்று சொன்ன எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறேன் என்று பார். ஆகையால் நான் தங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் தாங்கள் இவ்வாறே நாடு சென்று ராஜபரிபாலனம் செய்யுங்கள். தாங்களுக்கு பதில் நான் 14 வருஷம் வனவாசம் சென்று அப்பேற்பட்ட வரத்தை கேட்கவில்லையே அப்பா பரதா. தந்தை அவ்வாறு சொல்லியிருப்பார் என்று தாங்கள் நினைக்கிறீர்களா? தந்தையினிடம் சொல்வதற்கு பதிலாக தாயினிடம் சொல்லி இருக்கலாம் இல்லையா? அப்படியானால் ஒரு உபாயம் தாங்கள் செய்ய வேண்டும். என்ன வேண்டும் பரதா? தங்களுடைய பாதுகையை அயோத்தி நெல்லையில் உள்ள நந்து கிராமத்தில் வைத்து அதன் கீழ் அரசாட்சி செய்வதை தவிர அயோத்திக்கு சென்று அரசாட்சி செய்ய மாட்டேன். 14 வருடம் கழித்து சற்று காலதாமதமாக வந்தாலும் இந்த பரதன் அக்னி பிரவேசம் செய்வார். லக்ஷ்மணா, பார்த்தாயா? சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தேன். அங்க ஒரு ஜோதி தெரிஞ்சது. அந்த ஜோதி நேர இந்த மாலையோட உள்ள போய் கல்யாணம் பண்ணி அங்க எடுத்த ஒரு சவுத்துல ரப்பர் பண்ண மாதிரி சரி வரட்டமே. எங்க நாட்டுல எல்லாம் பண்ணி போனாங்க. எங்க நாட்டுல எல்லாம் காத்தால ஒரு கல்யாணம், சாயங்காலம் ஒரு சாயங்காலம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவத்து மாமி வேற வந்திருக்கா. எதுனா பாவகர் அடுத்த அடி போட்டுலேன்னு கவலைப்பட போறா. நானே சொல்லுங்களேன். தம்பி இருக்கா? இது பின்னாடியே சொல்லக்கூடாதா? என்ன கேட்ட தம்பி இருக்காங்க.
அதனால அங்கே போ நான் சொன்னேன்னு சொல்லு கல்யாணம் பண்ணிக்குவோம். சரி, கல்யாணம் பண்ணிட்டு ஆத்துக்கு வந்தா பெரியவாளா நீங்களும் ஏதோ தர்ம பத்தின்னு சொல்லல. நாங்க 2 பேரும் மாலை கழுத்து கூட வரோம். ஆசீர்வாதம் பண்ணுவா. அவசியம் பண்ணுறேன். சரி. யாரம்மா நீ? சந்தேகமே இல்லை, நீங்க அவரோட தம்பி தான். அவரோட தம்பி தானே. நீ யாரு? உன் ஊர் என்ன? பேரு? எல்லாம் சொல்லுங்க. மெதுவா பேசுறேன். படபடபடபடபடபடன்னு பேசுறேன். பேர் என்ன? என் பேரா சூர்பனகன் பேரு. சொல்லின்னு சொல்லி சூர்பனகன் அடல்மொழியோட என்ன பேர் தான்? பேரை நீங்க வேணா மாத்திக்கோ. பேசக்கூடாதா? இந்த பேரை உனக்கு தவிர்த்து வேற யாருக்குமே பொருந்தாது. காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு வந்த ஒரு ஜோதி தெரிஞ்சதேன்னு உங்க அண்ணாட்ட போன ஏதோ கத்துக்கிட்டு வளர்றா. இந்த அவதாரத்துல ஏகபத்திரி சொன்னேன். அவர் சொன்ன என்னோட அது பராக்கிரமசாலி, ரொம்ப அழகு, ஆனா கொஞ்சம் கோவம் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன் கோவம் நடத்தினா பணம் இருக்கும். உடனே வர அந்த நீதி தான் இதுக்காக போட்டு வச்சிருக்கா பணம். அங்க எடுத்த ஓட்டம் இந்த கையில இந்த மாலை கூட வாடாம உடனே நிறுத்தி அவசரம் மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கல்யாணம் நடக்க போகுது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதானே? ஆமா. நான் எங்க அண்ணா மண்ணி எல்லாருமே வந்திருக்கான். சரி. அவளுக்கு தான் நான் 4 மணி எழுந்து பூஜைக்கு வேண்டிய புஷ்பங்கள், ஆதாரத்துக்கு வேண்டிய உணவு பழங்கள் எல்லாம் பிடிச்சி அண்ணாமணிக்கு கைகறி அண்ணா பண்ணிங்கன்னா நான் தோழிக்கு தான் போடுறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா சரி. எங்க மண்ணிக்கு என்ன யாருன்னு நினைச்சேன். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? இப்படிலாம் நீங்க பேசுறேன்னு நினைச்சிருந்தா உங்க அண்ணா அவங்க சொல்லி அனுப்பிச்சா என்ன சொன்னா? நம்ம குலாச்சாரம் உங்க குலாச்சாரப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்லுன்னு சொன்னேன். அந்த முதலே சொன்னா எங்க குலாச்சாரப்படினா இந்த உடவாளை எடுத்தா அதுக்கு மாலை Three.
என்னுடைய கடமை. ஆகவே தங்கள் கூப்பிட்டுடன் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. என்னை மன்னித்துவிட வேண்டும். சரணம் சரணம் ரகுராமா தங்கள் வானரத்தில் நலன் நீளனின்றி 2 வேர்கள் வைத்தார். அவர்கள் கையால் தொட்டால்